சொல்லுங்களாமா. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் மீனாது சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே வந்தே குரு பரம்பராம் யோனிச்ச கச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோதகஸ்ததிராணி திருநாயமேனே அஸ்மத் குலோர்பகவதோஸ்ய ததைக்க சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரவத்தே ஸ்தனயா விபுதி சர்வம் யதேவ நியமேன மகன்வயானான் ஆத்மஸ்தனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரசமகதாத்வயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் ததாங் பிரணாமஸ்துமி நித்யம் தன்ம சன்ன அந்தாதிலீலே विनत विविध बोध राध अक्षयक दीक्षे स्मृति स्मृति विदीप्ते प्रक्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा परासर्य वचस्सुताम् उपनिषत्तुक्त्याप्तिः मध्योत्कृताम् संसाराग्नि विदीपन व्यभगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निसाक्षरै सुमनसौ भौम पृतन्वन्तकं तस्मै रामानुजाय नमः नमः परमयोगिने यः श्रुति स्मृति सूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् நிரந்தரமான அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணி அடையணும். சுகதாரம் பிரம்மம் எது எது உலக படைச்சு காத்து அழிக்கிறதோ அது பிரம்மம். இதை யாரும் பார்த்திருக்க முடியாது. உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்க முடியாது, உலகம் அழிக்க பிறகு யாரும் இருக்க முடியாது. ஆகவே பிரம்மத்தை அறிய முடியாது. இல்லை, முடியும். ஏன்னாக்க பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அறியத்துக்கு ஒரு ஒரு சாட்சி. இன்னொன்று அனுமானம், பிரத்யக்ஷத்தினால கிடைக்கக்கூடியது. இல்லைன்னா சாப்தம், நமக்கு வேண்டிய நல்லது சொல்றது அதை எடுத்துக்கலாம். அப்படி சாப்தங்கிற வேதம் தான் எப்போ அழியாதுன்னு அது சொல்றதான் எடுத்துக்கலாம். இப்போ அதில் என்ன சொல்றது? அது என்ன சொல்றதுனாக்க அதனால கிடைக்கிறது மட்டும்தான் சொல்லணும். அப்போ எது உலகத்தை படைக்கிறதோன்னு சொல்றது இல்லையா? அப்போ வேதத்தை எடுத்துக்கோ. நம்ம முதல்ல என்ன பண்ணா, இதை பார்க்கவே முடியாது, பிரம்மத்தை பற்றி நம்ம ஆராய முடியாது அப்படின்னு சொல்ற குரூப்ல நிறைய பேர் இருக்கா. யார் யாரு? சாங்கியன், யோகம், நியாயம், வைசேஷிகம், சமணம், பௌத்தம், சாருவாகம், இந்த குரூப் எல்லாம் இருக்கு. பின்னால் அப்பண்டிக்ஸ்ல கூப்பிட்டுருக்க எல்லாத்தையும். இன்னொருத்தர் பிரம்மத்தை அறிய முடியும், பிரம்மத்தை நம்ம முடியும், ஆனா நீ சொல்ற மாதிரி இல்லை, பிரம்ம நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இவா குதிருஷ்டிகள், நம்ம திரிச்சு சொல்றவா. அது ஐயம், இது தெரிவு. இந்த ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால உடனே இந்த சாங்கியன் ஆரம்பிச்சான். அவனுக்கு சி இருக்கு பிலீவ். என்னென்ன இருக்கு உலகத்துல நமக்கு தெரிஞ்சதுக்கு இருக்கலாம். உயிர் பொருள், உயிரல் பொருள் இதுதான் இருக்கு. ஸோ உலகத்துடைய ரெண்டே பொருள் தான், உயிர் பொருள், உயிரல் பொருள். அப்போ இந்த உலகம் பூரா என்னாக்க உயிரல் பொருள் தான். அது 3 குணங்கள் சேர்த்தியோடு இருக்கு. சத்த ரஜ தமோ குணங்களோட இருக்கு. அப்படியானாக்க அது சத்த ரஜ தமோ குணம் தான் வந்திருக்கணும். எப்படி இரும்புலேருந்து வரக்கூடிய இரும்பு பொருள்கள் இருக்கோ, தங்கத்தில் இருக்க தங்க பொருள் இருக்கோ, மண்டம் வரக்கூடிய குடம் பானை இருக்கோ, அதே மாதிரி மூலப்பிரயம் தான் வந்திருக்கு. ஸோ மூலப்பிரயம் தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அது இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டார். அதுக்கு அடுத்தபடியாக சரி, மூலப்பிரதி இல்லைன்னாக்க, ஏன் மூலப்பிரதி இல்லைன்னு சொன்னாக்க அது எண்ணியதுன்னு சொன்னாக்க, அப்போ மூலப்பிரகிருதி அச்சேதனம், அதுக்கு எண்ணம் கிடையாது, எண்ண முடியாது. சரி, மூலப்பிரதி இல்லை இல்லையா? அப்ப இன்னொன்று இருக்க ஆத்மா, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆத்மாவா இருக்கட்டுமே, அது படைச்சதா இருக்கட்டும், அதுதான் ஆனந்தமயாது. அடுத்த அது ஆனந்தமயா இருக்கணும். ஆனந்திக்கிறது அதுவும் இல்லைன்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ, அப்புறம் ஆகாசம் இருக்கட்டுமே. ஏன்னாக்க வரிசையா வச்சிருந்து
தஸ்மாத் காய தஸ்மாதாத்மா ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னிராபக அப்ய பிரதி அப்படின்னு முதல்ல ஆகாசம் வந்தது இல்லையா? இந்த ஆகாசம் இருக்கட்டுமே, அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு. இந்த ஆகாசம் தான் பிராணிகளாம் தோன்றினேன், ஆகாசம் தான் அடங்குகின்றன அப்படின்னு இருக்கு. நீ சொல்றிய இந்த ஆகாசம் சொல்றியே, கண்ணுக்கு தெரியுற ஆகாசமா? அது இல்லை. அது இல்லை, அதுக்கு இருக்க முடியாது. அதனால வேற எது பண்ண அப்படின்னாக்க, நீ ஆகாசம்னு ஒரே ஒரு இடத்துல ஒரு சொல்லிட்டு இருக்க. ஆனா அதே இந்த ஆகாசம்ங்கிறதுக்கு முன்னாலே என் பின்னால் சில அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் இதுக்கு வருதா பாரு. பார்த்தா இது வரல எப்படின்னாக்க, அப்ப என்ன ஆகுது? கிளியரா சொல்லியிருக்க ஆகாசம் ரூட்டு அப்படின்னாக்க, அது வார்த்தை எப்படி சம்ஸ்கிருதத்துல அதோட அட்வான்டேஜ் ரூட் வினைவேர் சொல்லு இருக்கும். அதுக்கு முன்னால பிரகதி பிரத்தியா இருந்தால் முன்னால சஃபிக்ஸ் ப்ரெஃபிக்ஸ் சேர்த்தாக்க அது அர்த்தம் மாறி போகும். அந்த மாதிரி இருக்குச்சு. ஆகாசத்தே எல்லாவற்றையும் ஒளிவிட செய்கிறது எதுவோ அது ஆகாசம். அதனால இதை சொல்லல, அது எல்லாத்தையும் ஒளிவிட செய்கிறது பிரம்மன் தான். அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிராணன், மூச்சு காத்தானே எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப பிராணம் இருக்கலாம் என்னாக்க, இல்ல இல்ல, இந்த பிராணம் வெறும் மூச்சு காத்த மட்டும் சொல்லலை. எது பிராணிகளை மூச்சு விட செய்கிறதோ பிரணயத்தி, அதுதான் பிராணம். அதனால காத்து நிறைய இருந்தாலும் சரி, அப்ப எல்லாம் இறந்தாலும் இறந்து பழச்சிருக்கணும், காத்து இருக்குங்கிறாரு. அப்படி இல்லை இல்லையா? ஆக அந்த உயிரையும் இந்த மூச்சு காத்தையும் தொடர்புபடுத்தி செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது எது? அதான் பிரணய, அதான் பிரம்மம். ஆகவே பிராணாதிகமத்துல இந்த பிராணன் சொல்றது யாருன்னாக்க பிரம்மத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு பார்த்து. அப்படி என்னாச்சு? ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி. இப்ப அடுத்த அப்படி ஒளிக்கு சொல்றான். இப்போ ஒளி, பெரிய ஒளி ஒண்ணு இருக்கு. அந்த ஒளினால எல்லாமே ஒளியிடப்படுறது. அப்போ அந்த ஒளிதான் காரணம் உலகத்துக்கு அப்படிங்கிறான். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வருது. என்ன பண்றான்னாக்க, சாந்தோக்கிய உபனிஷத்து ஆரம்பிக்கச்சு, முதல்ல ஆரம்பிக்கச்சு என்ன சொல்றதுனாக்க, ஓமித் உத்கீதம் உபாசீத அப்படின்னு, உத்கீதத்தை ஓம் என்ற அக்ஷரமாக உபாசிக்கவும். இதுக்கு பேர் திருஷ்டி விதின்னு பேரு. வேற ஒண்ணு வேண்டாம். நான் மாத்திரம் எது வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம். மாத்திரம் திருவாரூர் பெருமாள் வச்சிருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பெருமாளும் கோவில் இருக்க பெருமாளும் வேற வேற நினைக்கிறோம். இந்த பெருமாள் வேற, கோயில் இருக்க பெருமாள் வேற, பரமத்துடைய பெருமாள் வேற அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த பெருமாள் தான் அவர், அவர் தான் இவர், இவர் தான் அவர் அப்படிங்கிறது. இதுக்கு திருஷ்டி விதின்னு பேரு. அந்த கோவில் இருக்க பெருமாளுக்கு என்னெல்லாம் செய்யறோம், உபச்சாரங்கள் செய்யறோமோ அதே மாதிரி நம்ம ஆதி பெருமாளுக்கு நம்ம செய்யறோம். ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒருத்தருடைய அவருடைய சைஸ் இதுக்கு இருப்பதற்கு ஏற்ற மாதிரி மற்றது மாறுபடுறது. அதனால இது இந்த பெருமாள் தான் அவர், அவர் தான் இவர். அது போல திருஷ்டி விதினால ஓம்ங்கிறதையே பரபிரமமாக நினைச்சு உத்கீதத்தை சொல்லி உபாசிக்கவும் அப்படின்னு சொல்றது. பாகவத்தம் உபாசனைக்கு மனசுல ஒரு பொருளை தேக்கி வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ அத்வைதிகள்னால குணமே இல்லைன்னாக்க, குணமே இல்லாத ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதை மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு அது உபாசனை பண்றதுக்கு முடியாத காரியம். ஆகவே இப்போ உத்கீதத்தை உபாசனை பண்றச்சு ஓம் நினைச்சிட்டு பண்ணு அப்படின்னு சொல்றா இல்லையா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ணான்னாக்க, இப்போ உபாசனை பண்ணு, உபாசனை பண்றது என்ன பண்ணோம்னாக்க, இந்த ஒளியை உபாசனை பண்ணு. இப்ப எங்கெல்லாம் ஒளி உபாசனை வருதோ இங்க உடனே காயத்ரி மந்திரம் வந்துடும். இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்றதுன்னா, இதுக்கு ஒளி, உலகுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனுக்கு யார் ஒளி கொடுக்கிறாரோ அவர் என்னுடைய புத்தியை விசாலமாக்கட்டும். இதான் லிட்டரல் மீனிங். நிறைய யாக்கேன்னு கசகத்துக்கு இருக்கு. உலகுக்கு ஒளி கொடுக்கும் சூரியனுக்கு யார் ஒளி கொடுக்கிறாரோ அவர் அவர் என்னுடைய புத்தியை விசாலமாக்கட்டும். அப்ப ஆகும் என்னாச்சு? இந்த காயத்ரி மந்திரம், ஒளி, இந்த ரெண்டும் தொடர்பா இருக்கு. அதே மாதிரி இப்ப ஒளின்னு வருது இல்லையா? இதுல
இவன் சொன்னோம் ஆகாசம் இல்லை, பிராணன் இல்லை, அப்ப ஒளியா இருக்கட்டுமே அப்படின்னாக்க ஒளியோடு தொடர்புடையதாக ஒரு காயத்ரி மந்திரம் வருது. ஸோ இந்த காயத்ரி மந்திரத்தையே பிரம்மமாக உபாசனம் பண்ணு அப்படிங்கிறச்ச அதுல ஒரு அப்ஜெக்ஷன். ஆக மொத்தம் இதுல 2 அப்ஜெக்ஷன் இருக்கு. ஒரு அப்ஜெக்ஷன் என்னன்னாக்க இது ஒளி. இந்த ஒளிங்கிறது எந்த ஒளி? நம்ம கண்ணுக்கு தெரிகிற சூரியனா, இல்லை நம்ம ஆத்துல ஏற்றிருக்கிற விளக்கா, வேற வேலை ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்க நம்ம இது காயத்ரி மந்திரத்தை பிரம்மமாக உபாசிக்கணும்னு சொன்னாக்க நீ சொல்ற காயத்ரி மந்திரம் இதை ஒத்து வரலையே, அதனால நீ சொல்றது இந்த பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது இதுல டீல் பண்ண போறோம். இப்போ காயத்ரியில என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம தமிழ்ல எத்தனை வகை பாக்கள் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்களேன். தமிழ்ல சிவில் வகைகள் இருக்கு இல்லையா? எத்தனை வகைகள் இருக்கு தெரியுமா? வெண்பா, ஆசிரியப்பா, கரெக்ட், சொல்லுங்க கலித்தொகை, சொல்லுங்க. மறந்து போச்சு சுவாமி. தமிழ்ல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, பஞ்சிப்பா, இந்த 4 வகை இதான் பேசிக். அப்புறம் இதனுடைய காம்பினேஷன்ஸ்க்காக துறை, நிலை, விருத்தம் 3, தாழிசை. இந்த அதுக்கும் இந்த ஒரு ஒழுங்கோட முதல்ல வந்தனாக்க அது வெறும் பா. அப்ப நான் இப்ப சொன்னேன் பாருங்க, துறை, தாழிசை, விருத்தம், இது அதுல சேர்ந்துதானாக்க 4 × 3 12 டிஃப்ரெண்ட் திங்ஸ் கிடைக்கும். இது பா வினம்னு பேரு. நம்ம தமிழ்ல இருக்க எல்லா பாக்களும் கிட்டத்தட்ட இப்படிதான் அமைஞ்சிருக்கு. மெஜாரிட்டி விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மூடு, ஒவ்வொரு கன்வேயன்ஸ் ஆஃப் மெசேஜ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வெண்பாங்கிறது மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். சொல்லி செப்பலோசை பேர். ஃபார் எக்ஸாம்பிள், வையன் தகலியா பார்வடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என் இடராழி நீங்கவே என்ன. இட் ஜஸ்ட் மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்றச்சே இதை கொஞ்சம் உபதேசம் மாதிரி சொல்லிட்டு போடுறது. அதாவது வெண்பாவுக்கு நேச்சர் என்னன்னாக்க செப்பலோசை. அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவுடைய ஓசை என்னன்னாக்க எனக்கு இதெல்லாம் தெரியும், எங்களோட யார் ஃபைட் பண்ண வரையில் வாங்கும், அகவலோசைன்றாரு. இந்த அகவலோசை வச்சே கடைசியில் முடியச்சு ஏ ஓ அப்படின்னு போக முடியும். அதுல என்ன பண்ணாக்க திஸ் இஸ் மை கன்டென்ஷன், இதுக்கு ஏதாவது இது உண்டா, மறுப்பு உண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆசிரியப்பா இது நிறைய ஆசிரியப்பா நம்ம இதெல்லாம் பெரிய வருஷஸா வருதுலாம் ஆசிரியப்பா வரும். அதுக்கு அடுத்தது கலிப்பா. கலிப்பான்னா குள்ளரோசை வரும். பூவிரிய மலர் உழைக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநகரும் ஒளிவரிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் திருவாளர் வயலாளி ஏவரியும் சிலையாருக்கு என் நிலைமை உரையாயே. இது மார்ச் பண்ற மாதிரி ஒரு துள்ளலோட வரும். இது கலிப்பாவுடைய நேச்சர், துள்ளலோசை. பஞ்சிப்பா. பஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசை. அது சின்னதா பற்று பற்றுக பற்றார் வீடுமன் முற்றவும் வீடு செய்யும் வீடுடையாருடைய வீடு செய்வினே. இதெல்லாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய இதுக்கு ஏற்ற மாதிரியே அது பார்க்கல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சம்ஸ்கிருத்திலையும் பார்க்கல அமைஞ்சிருக்கு. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க, வேதிக் சான்ஸ்கிரிட்ல இந்த மாதிரி பாவின வகை இல்லாம எழுத்துக்கள் அக்ஷரத்தை வச்சு ஒற்றெழுத்தை விட்டு, ஒற்றெழுத்து கணக்கு கிடையாது, ஒற்றெழுத்தெல்லாம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதை வச்சு அமைஞ்சிருக்கு. இந்த சாதாரண சந்தியாவனம் பண்றச்சே நம்ம சொல்லுவோம் 24 எழுத்து, ஒற்றெழுத்து 24 எழுத்து இருந்ததுனாக்க அதுக்கு காயத்ரி. அப்புறம் 4 கூட்டிக்கணும். 28 இருந்ததுனாக்க காயத்ரிக்கு அடுத்தபடி உஷ்ணிக், காயத்ரி உஷ்ணிக்கு. அதுக்கப்புறம் 28 இருந்ததுனாக்க அனுஷ்டபு. 32 காயத்ரி 24, உஷ்ணிக் 28,
அனுஷ்டுப்பு 32. நம்ம சாதாரண இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, ஸ்ரீராமன ஸ்லோகங்கள் இதெல்லாம் அனுஷ்டுப்பில் இருக்கும். 32 எழுத்து, உயிர் எழுத்து. அதுக்கு வந்து பிரகதி 36, பங்கி 40, திருஷ்டுப்பு 44, ஜெகதி 48. ஆக மொத்தம் 24 ஆரம்பிச்சு 48 முடிய 7 வந்து சந்தஸ்ன்னு பேர். சந்தஸ்னாக்க அதனுடைய தலைவகையராக்கள். இப்போ காயத்ரிக்கு 24 எழுத்து இருக்கணும். இதுல அது ஒரு டிஸ்கஷன் வருது. அதாவது நார்மலா 24 எழுத்த 8 எழுத்து ஒரு அடிக்கு 3 அடி 3 24. இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய காயத்ரி. ஆனால் சில இடங்கள்ல ஒரு அடிக்கு 6 எழுத்து 4 அடி ஆக மொத்தம் 24 இருக்கு. அதுல ஒரு சின்ன கான்ட்ராக்ஷன் இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக மொத்தம் இந்த காயத்ரி சந்தஸ் வந்து இருக்க அது பகவானோட தொடர்புடையதா இருக்கும், தேவதையோட தொடர்புடையதா இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா தேவதையும் அந்த காயத்ரி இந்த காயத்ரி காயத்ரி போடுறா இல்லையா, அது தேவ தொடர்புடையதா இருக்கும். ஸோ இந்த ஒளியை பத்தி சொல்றா. இந்த ஒளிக்கு காயத்ரி இருக்கு, இந்த காயத்ரி இதோட தொடர்பா இருக்காது. அப்போ இது பிரம்மமா இருக்கணும்னு சொல்றாங்க. இல்லை, நீ சொல்ற தப்பு. ஒளிங்கிறது நீ சொல்ற ஒளி எல்லாம் வெளிப்பட்ட ஒளியெல்லாம் கிடையாது, கண்ணுக்கு தெரிகிற ஒளி தான். அடுத்தபடியாக என்ன சொல்றேன்னாக்க, நீ சொல்ற மாதிரி என்ன பண்ணணும், இதுல 3 24 இருக்கணும். ஒரு அடிக்கு 8 வீதம், 3 அடி இருக்கணும், 24 இருக்கணும். இல்லை, இது மொத்தம் 4 அடி இருக்கு. அது கிளியரா தெரியுது. எதுக்காக 4 அடி இருக்கு அப்படின்னாக்க, இந்த உலகம் இருக்கு, எத்தனையோ உலகங்கள் இருக்கு, அண்டங்கள் இருக்கு. அவ்வளவு அண்டங்களும் சேர்த்து எல்லாம் உலகம் பேரு. நமக்கு இங்கேருந்து ஈரேழ்ப்பினால் நம்ம பிரம்மா முடியவும், அதை தவிர்த்து இதை போல எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. இந்த எல்லாத்தையும் விஷ்டப்பியாகம் ஏகாம்சேனன்னு சொல்றா இல்லையா கண்ணன், இந்த மாதிரி என்னுடைய ஒரே அம்சத்தினா எடுத்து தாங்குறேன். அவ்வளவு எல்லாம் சேர்ந்துனாக்க இது 1/4 பங்கு. ஆனால் அவன் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் இருக்கே, பரமபதம் இருக்கே, தத் விஷ்ணு பரமபதம் இருக்கே, அது வந்து இதை போல 3/4 பங்கு. அதை காமிக்கிறதுக்காக 4 அடி உள்ள காயத்ரி, 4 அடியில 1 அடி இந்த உலகத்துல எல்லா பொருளும் அடங்கிப்படுறது. இதை தவிர்த்து மீதி 3 அடி அவ்வளவு பெருசு அது. அப்படிங்கிறதுக்காக இந்த காயத்ரி அந்த அந்த வீட்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஆக மொத்தம் இது அதைத்தான் குறிக்கிறது அப்படிங்கிறச்ச அவன் அப்ஜெக்ட் பண்றான். இதை கவுண்டர் பண்றாரு. நமக்கு ஒளி வந்து பிரம்மத்தை தான் காட்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல பரிபாடல் பார்த்தீங்கன்னாக்க 1வது பரிபாடல்ல 41 42 அங்கநேர் வானத்து அணில்லா திகழ்தலும் திங்களும் எரிகதிர் கனலியும் நீ பரிபாடல்ல. அதே மாதிரி பரிபாடல் 3ல 67வது லைன் வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்களும் அழியும் நீ. அதே பரிபாடல் 4ல 25 நீ வெம்மையும் விளக்கவும் ஞாயிற்றுட. ஆக இறைவனை அவனுடைய ஒளியோட சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் உபகாலத்திலிருந்து இருந்திருக்குன்னு தெரிகிறது. அதனால இங்க சொல்றக்கூடிய ஒளியானது இதெல்லாம் மீறின அந்த ஒளி. அப்போ இப்ப என்ன பண்றான்னாக்க, இந்த இந்த விஷய வாக்கியம் இருக்கு பாருங்க, இதுக்கு இருக்கக்கூடிய விஷய வாக்கியம். இந்த விஷய வாக்கியம் சாந்தோக்கிய உபநிஷத்துல 6வது சாந்தோக்கிய உபநிஷத்துல 3வது அத்தியாயத்துல 13வது கண்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ அது என்ன ஆரம்பிக்குன்னா, அது ஆரம்பிக்க செய்ய சாந்தோக்கிய உபநிஷத்துல 13ல இருந்து 18 மட்டும் 6 ஸ்லோகங்கள், இதை 6 ரிக்குகள் சொல்றது. அதுல முதல் இருக்கு ஹிருதயம் இருக்கே, இந்த ஹிருதயத்துக்கு 5 வாசல் இருக்கு. 5 வாசல்னா என்ன? ஒன்று கிழக்கு. கிழக்கு வாசல் நம்ம நார்மலா என்ன பண்றோம், கிழக்க பார்த்து உட்காந்து பண்றோம். ஸோ நம்ம கண் எதை பார்த்துட்டு இருக்கு, கிழக்க பார்த்துட்டு இருக்கு. ஸோ கிழக்கு வாசல் அப்படிங்கிறது கண். அவருடைய பர்பஸ் என்னன்னா ஒளி உடைமை. அதுக்கு அதிதேவதை சூரியன். அதுக்கு இதான் என்னன்னாக்க பிராணன், பிராணனை குறிக்கிறது. அது பஞ்ச பிராணம் சொல்ற முடியும். பிராண அபான வியான உதான சமானங்கிறோம் இல்லையா, இந்த 5 இடத்துக்கு காரணமா இருக்குது. கிழக்கு பிராணன் ஒளி உடைமை. அடுத்தது தெற்கு வியானன் காது. நம்ம கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கச்சு ஒரு காது தெற்க பார்த்துட்டு இருக்கு இல்லையா, தெற்கு வாசல் வந்து வியானன், அது காது. அது சந்திரன் புகழ். அடுத்தபடி மேற்கு அபானன் பேச்சு அக்னி நூலறிவு. மேற்க பார்த்துருக்கிறது, பின்பக்க நேர்க்க பார்த்துருக்கு. அபானது வழியா போறது, அதனால அது பேச்சுக்கு காரணமா வருது. அதுக்கு இது அக்னி, அதுக்கு அதிதேவதை அக்னியா இருக்குது. வடக்கு சமானம்,
அது மனம், அது மழை, பர்ஜன்யம், அது அழகு. அதாவது இதை உபாசனை பண்றச்ச கிழக்கில் இருக்க சூரியனை நீ ஒளியாக உபாசனை பண்ணினாக்க உனக்கு என்ன கிடைக்கும்? ஒளி உடைமை கிடைக்கும். அதே மாதிரி தெற்குல யானனை அது உபாசனை பண்ணினாக்க, காயத்துல உபாசனை பண்ணினாக்க உனக்கு புகழ் கிடைக்கும். மேற்குல அபாரண அது உபாசனை பண்ணினாக்க கிடைக்கக்கூடியது நல்ல நூல் அறிவு கிடைக்கும். வடக்கு சமாரண உபாசனை பண்ணாக்க அழகு கிடைக்கும். இதனை மேல் நோக்கி தலைக்கு மேல போகக்கூடியது உதாரணம் மனம், மழை, அதுல நல்ல அழகு கிடைக்கும். ஆக இதெல்லாம் கிடைக்கும். எப்போ? உலகத்துக்கு லௌகீகமா கிடைக்கிறது. ஆனா இதெல்லாத்தையும் சேர்த்து உபாசனை பண்ணாக்க பிரம்மம் கிடைக்கும்னு அதுதான் சொல்றாங்க. இவா இதுக்கு மேற்பட்ட இவர்கள் இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5க்கு மேற்பட்டதான ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியை உபாசனை பண்ணினாக்க அது பிரம்மத்தினை கொண்டே விடும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேம்பட்ட ஒளி இருக்கே இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒளி தருது. அது மட்டும் இல்லாம நம்ம வயத்துக்குள்ளேயே இருந்துட்டு உணவை செரிக்க வைக்கிறது. இதைத்தான் பிடிச்சிக்கலாம். நீ என்ன சொல்ற? பிரம்மம் சொல்ற, பிரம்மம் அளவு இருந்ததுன்னு சொல்ற. நீ அப்படி சொல்ற போது வயத்துக்குள்ள இருக்குனாக்க அளவுள்ளதாகிடுது. ஒன்றும் வயறுங்கிறச்ச ஒரு மனுஷனா இருக்கு, மனுஷனுக்குள்ள வராது. அதனால இது ஒத்து வராது. ஒரு நிமிஷம் அண்ணா. ஆமா ஆமா, ஆக நீ சொல்றது பிரம்மம் இல்லை. அவனுடைய நோக்கம் என்னன்னாக்க நீ சொல்றது பிரம்மம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதான் எல்லாம் முயற்சி பண்றான். ஸோ நீ சொல்றதுக்கு காட்டும். அப்போ வயத்துல இருக்கிற அக்னிக்கு பேரு வைஸ்வானர் அக்னின்னு பேரு. அது மேல இருக்கிறது தியூப்லோகம்னு பேரு. ஆக அந்த அக்னியும் இதுவும் ஒன்றும். அந்த அக்னி பிரம்மம் அப்படின்னு சொன்னேன்னாக்க இந்த அக்னி மனுஷனுக்குள்ள இருக்கு, மனுஷனுக்கு உட்பட்டதா இருக்கு, உலகத்தோட தொடர்புடையதா இருக்கு. ஆகவே அது பிரம்மம் இல்லை. இது அவருடைய ஆர்குமெண்ட். இது புரியுறதா? இது மட்டும் இந்த பூர்வபக்ஷ சொல்லுங்க, இது மட்டும் புரியுறதா? இன்னொரு அக்னின்னு சொன்னீங்களே, வயிற்றுல இருக்கிற அக்னி வைஸ்வானரன், இன்னொரு அக்னிங்கிறது வைஸ்வானரன், இது இன்னொரு அக்னிங்கிறது ஒளி. ஜஸ்ட் எல்லாத்துக்கும் முதல்ல 5 சூரிய ஒளி, சூரிய ஒளி மாதிரி மேம்போன ஒளி. சூரிய ஒளிக்கு, சூரிய ஒளிக்கும் மேம்போன ஒளி, சூரிய ஒளியை விட மேம்போன ஒளி. ஆமா, 5 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம். சுவாமி, வயர்ல இருக்கிறது இது ஜாக்கிராக்னின்னு சொல்லுவாங்க சுவாமி. அது ரெண்டும் ஜாடராக்னி வைஸ்வானரன் ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் முதல்ல சொன்னேன் பாருங்க. கிழக்க மொத்தம் உடம்புக்கு ஹிருதயத்துக்கு 5 வாசல் இருக்கு. 5 வாசல கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் பிராணன், அதுக்கு கண்ணு, அதுக்கு சூரியன். கிழக்கு வாசல் கண்ணு, அதுக்கு அதிதேவதை, அதுக்கு உள்ளது பிராணன். அது இந்த மாதிரி தெற்கு வாசல் அப்படிங்கிறது காது, அது 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 சந்திரன். அப்புறம் வடக்கு மேற்கு வாசல்ங்கிறது அபானன், அது பேச்சு அக்னி. வடக்கு வாசல்ங்கிறது மனம், மழை, பர்ஜன்யன், தண்ணீர், வருணன். அப்புறம் மேல் நோக்கிறது உதானன். உதானங்கிறது வாயு, ஆகாசம். ஆக இந்த 5 இதுக்கு மேம்பட்ட ஒரு ஒளி. இந்த 5 ஒரு ஒளி. இந்த 5க்கு மேம்பட்டதான ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி அதான் தியூப் லோகம் சொல்லக்கூடியது. அந்த ஒளிதான் பிரம்மம் அப்படிங்கிறான். இப்ப அதுதான் இல்லை அப்படிங்கிறாங்க. புரியுறதா? புரியுறதா? அது ரைட். அந்த ஒளிங்கிறது நீங்க அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒளி, ரைட்டு. இப்ப வயிற்றுல இருக்கிறது அக்னி, தீ இல்லையோ? ஆமா, தீ தான் ஒளி. தீ ஒளி ரெண்டு ஐடென்டிட்டி. தீ ஒளி ரெண்டு லைட். ஓகே, சினானிமஸ். சினானிமஸ். ஓகே. பை தி பை, குளிர் ஒளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளிர் ஒளி இல்ல, கோல்ட் லைட் இல்ல, இல்ல எல்லா லைட்டுமே கொஞ்சம் ஹீட் ஜெனரேட் பண்ணும். இல்லாத லைட் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க நிச்சயமா. ஹீட் இல்லாத லைட் இருக்கு, தெரியுமா? ஹீட் இல்லாத லைட். நிலவு அதுக்கு தனியா ஒளி கிடையாது. அதுக்கு
ஹீட் இல்லாத லைட்டு. இது அதுக்கு பெரிய ஆராய்ச்சியும் ரொம்ப வருஷ காலம் நடந்துட்டு இருக்கு. மின்மினி பூச்சி இருக்கு பாருங்க. மின்மினி பூச்சி இருக்கே, அது ஹீட் இல்லாத லைட். அது ஒரு காலத்து அதை பிடிச்சு பார்த்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அது இன்செக்ட்ஸ், அது இன்செக்ட், அது தனி ஆமா இன்செக்ட் ஆமா. இல்லையா? அது அது நீங்க அது நாம இப்ப வந்து வெறும் மேட்டர் இதுவா தானே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாஸ்தவம். வான்வெளி அது அதுல இது வந்து ஒரு உயிர் இன்செக்ட். இன்செக்ட்னா நிறைய ஒளிர்ற இன்செக்ட்ஸ் இருக்கே, என்னென்னமோ ஆமா. இன்செக்ட் இருக்கு. தட் இஸ் ஒளிர் இன்செக்ட் இருக்கே. அந்த ஒளிர் இன்செக்ட் தான் ஒளிர்றவங்க தெரியாது. ஆனா அது அதோட ஒரு ப்ராப்பர்ட்டி அவசியம் இருக்கு. ஆனா அந்த ஒளி வந்து சூடு இல்லை. சூடு இல்லாத ஒளி ஒன்று நிறைய முயற்சியெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணினாங்க. இருந்தாலும் முழுக்க அது அடைய முடியல. அந்த மாதிரி இங்க நம்ம சொல்றது ஒளியும் வெப்பமும் ஒன்றும் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஆக மொத்தம் தீன்னு சொன்னாக்க தீனாலதான் வெளிச்சம் தெரிகிறது. அதுதான் சூடு கொடுத்துருக்கிறது. ஆகவே நெருப்பினுடைய குணமே அப்படின்னாக்க ஒளி கொடுத்தல். அதனாலதான் பயத்தில் உள்ள ஒளி மேல உள்ள ஒளி அப்படின்னு வச்சுக்கிறோம். புரியுதா? புரியுது சார், புரியுது. ஓகே. நம்ம இன்னொன்னு அந்த 5 ஒலி புரியுறது. அது தவிர ஒலிக்கோட உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் கேட்கல, கிளியரா கேட்கல. அந்த 5வது கடைசி ஒலி சொன்னீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் மேலான ஒலி, அதோட பேர் சொல்லுங்க. மேல் நோக்கின ஒளி உதானன்னு பேரு. உதானன். அதுக்கு தேவதை வாயு. அது ஆகாச லாபத்திற்கு. இந்த 5 உபாசனம் பண்றச்சே ஒண்ணு கிடைக்கிறது தான் சொன்னேன். முதல்ல கிழக்கு கண்ணில் இருக்கிறது பண்ணினோம்னாக்க ஒருத்தன் தேஜஸோடு இருப்பான், ஒளியுடையதோடு இருப்பான். அது உபாசனம் பண்ணாக்க. தெற்கு வியானன் காது, அது உபாசனம் பண்ணாக்க புகழோடு இருப்பான். மேற்கு அபானன், அது உபாசனம் பண்ணாக்க நல்ல நூலறிவு, நல்ல நாலேஜ் கிடைக்கும் அவனுக்கு. வடக்கு சமானன், அது மனம், மழைக்கு அதிபதி, அது பண்ணா அழகு கிடைக்கும். மேல் நோக்கின தலைக்கு மேல போகக்கூடிய ஒண்ணு உதானன், அதுக்கு பேர் அது வாயு, அதுக்கு திறன், திறமை மிக்க இருக்கும். இதுக்கு மேம்பட்டதான ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி பிரம்மம். புரியுறதா சுவாமி? அடியனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் சுவாமி. என்னன்னா இப்ப அக்னில இப்ப நம்ம பஞ்ச அக்னியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, 5 அக்னியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப தச வாயுல தான் இந்த உதான வாயு அதெல்லாம் வருது இல்ல சுவாமி? இப்போ அந்த அக்னியும் இந்த உதான வாயுவும் எப்படி ஒரே சினோனிம்ஸா யூஸ் பண்றாங்களா, இல்ல வெவ்வேறு காம்போனண்டா யூஸ் பண்றாங்க சுவாமி இங்க டிஸ்கஷன்ல? பிராணாதிகள் என்ன பண்ணணும், உயிருள்ள பொருளை பிராணம் மூச்சு விட்டாகணும். சரியா? ஆமாம். அதுக்கு 5 இருக்கு இல்லையா, பிராண அபான வியான உதான சமான 5 வாயுக்கள் இருக்கு. இந்த 5 வாயுக்களையும் ஒளியோட சேர்க்கிறோம். இந்த இடத்துல அப்படிங்கிறது ஆத்மா. ஆத்மாவோட சேர்ந்தாக்க ஆத்மாவுக்கு வெளியே தெரியக்கூடியது கண்ணு காது பின்பக்கம் மேல இதான் தெரியுது. இதை வச்சு நம்ம 5ஐயும் ஈக்குவேட் பண்ணிருக்காங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுன்னா தான் ஒரு பெரிய ஒளி கிடைக்கிறது. இந்த ஒளிக்கு மேம்பட்ட ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி அதாவது நமக்கு தெரியறதுக்காக இப்போ உனக்கு இது தெரியாது. நீ இதை பார்த்துருக்கியா, இந்த பழைய காலத்துல மேமாத்துன்னு ஒன்று இருந்து ஒரு அனிமல் இருந்திருக்கு, பார்த்துருக்கியா அப்படின்னாக்க நான் பார்க்கல. நீ இப்போ யானை பார்த்துருக்கிய இல்லையா? யானை பார்த்துருக்கேன். யானை எப்படி இருக்கு? பெருசா இருக்குங்க. ரைட். இதே யானைக்கு உடம்பு பூர ஒரே சடையா இருந்து கொம்பு பெருசா இருந்ததுனாக்க, துதிக்கு அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொம்பு இருந்ததுனாக்க அதான் மேமத். இப்போ உங்களுக்கு மேமத்தை பத்தி ஒரு எண்ணம் ஏற்படுறதா இல்லையா? அதாவது தெரியாத ஒண்ணு விளக்கறதுக்கு தெரிஞ்ச ஒண்ணு வாயிலாக அதை சொல்லி அதோட ஒரு கம்பேரிட்டிவ் ஒன்று சொன்னா புரிகிறது. நமக்கு புரியுறதா இல்லையா? ஏதோ சாப்பிடாத ஒரு பொருள் இருந்ததுனாக்க இதை சாப்பிட்ருக்கியா, இது எப்படி இருக்கும், அதை விட அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு தெரிகிற மாதிரி முதல்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடம்போட தொடர்பை தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், இண்டிவிஜுவலா தெரியும் ஒருத்தருக்கும். அதை வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் மேம்பட்டது அது அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண முடியும். அது ஒரு வழி. புரியுதா? புரியுது. இப்ப அதாவது நாங்க சுவாமி இப்ப சம்மரைஸ், இப்ப இந்த வயர்ல இருக்கிற அக்னி, அதாவது வயர்ல இருக்கக்கூடிய அக்னி மேல் நோக்கி போகும்போது அதை நம்ம இங்க உதானன்னு அந்த வாயுவோட கலந்து மேல போறதுன்னு மாதிரி எடுத்துக்கணுமா, இல்லைன்னா வெறும் ஒலி மட்டுமே
வாயுன்ற அந்த உதானன்றத நோக்கி எடுத்துன்னு போறோமா அப்படின்னு. இதுனா இது ரெண்டு உபயோகமும் வேற வேற இருக்கிறதுனால வந்து சாப்பிட்ட சாப்பாடை வந்து மேல் நோக்கி எடுத்துன்னு போறதுன்றது அப்படியா இல்ல இது எந்த கான்டெக்ட்ல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் புரிஞ்சுக்கிறது சுவாமி? கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன். ஒரு நிமிஷம் அந்த ஃபங்க்ஷன் மறந்துடுங்க டைம். இப்போ மேன் இஸ் லிவிங்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? பிராணன் இருக்கிறதுனால தெரியுது சுவாமி. என்ன சொல்றீங்க? மேன் அதாவது மனிதன் எப்படி வாழறான்றதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பிராணன் இருக்கான்னு பாத்துக்கணும். ரைட்டு. பிராணன் இருந்தா உடம்புல சூடு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா சுவாமி. அதான் அந்த ரெண்டு கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சா சொல்ல இருக்கும். ஓகே ஓகே. இந்த இதுவும் பிராணன் இருக்கு, அவன் உடம்புல சூடு இருக்கு, ஸோ ஹி இஸ் லிவிங். அப்போ ஆக மொத்தம் அந்த லிவிங் மேனை வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் இருக்கு பத்தியாப்ப இது இருக்குல்ல இதை விட ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற. புரியுதா? புரியுது. சரி, இப்போ இதுக்கு போலாம், சப்ஜெக்ட் போலாம். பக்கம் 62. அத்தியாயம் 1 பாதம் 1 அதிகரணம் 10 ஜோதிர் அதிகரணம் ஒளியின் காற்பங்கு என்னும் களம். இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு இப்ப அது இருக்கிய இது கால் பங்கு தான்ப்பா, இதை போல முக்கால் பங்கு இன்னொன்று இருக்கு பாத்து. எனக்கு இது எவ்வளவு தெரியாதுப்பா, இவ்வளவு கணக்கு பிடிச்சிரு. அப்ப நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? நான் இத்தனை ரூபா சம்பளம் வாங்குறேன். அதுவா? நாங்க எங்க காலத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குறது தெரியும் இல்லையோ? நீ இப்போ வாங்குறிய அதுல கால் பங்கு தான் நாங்க வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றா இல்லையா? இப்போ அந்த மாதிரி இக்களத்தின் பெயரும் தொடர்பும் 10ஆம் களம் ஜோதிர் அதிகரணம் எனப்படும். முன்பு கூறியது போல் உலகின் காரணமாகவும் எங்கும் நிறைந்ததாகவும் கூறப்பட்டுள்ள பண்டங்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்து அப்பெயர் படைத்த பண்டம் அப்பண்டம் மட்டுமா அல்லது பரபிரமமா என்று நிறுவப்படுகிறது. இக்களத்தில் யாவற்றுக்கும் மேலான ஒளி என்பது ஆராயப்படுகிறது. இது எப்படி வந்ததுனாக்க, முன்னால ஆகாசம், ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிர் ஆபகான்னு வரப்பு. அது ஆகாசமாச்சு, ஆகாச தல்லிங்காத்திற்கு பிராணம் முடிஞ்சு போச்சு. அடுத்தபடி ஒளிக்கு வந்திருக்கு. ரைட். இக்களத்தில் சூத்திரங்களின் பொருள் ஜோதிஷ் சரணாபிதானாத் கட்டுலனாகும் ஒளிகள் யாவும் பேரொளியின் காற்பங்கே எனப்படுவதால் நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா அப்படின்னு சொல்றது. இங்க உலகத்துல பெரிய ஒளின்னு ஒன்று இருக்கு, பெரிய ஒளி ஒன்று இருக்கு. இங்க உலகத்துல எல்லா ஒளியும் திரட்டுக்கும். கம்ப்ளீட்டா திரட்டினா என்ன ஆகும்னாக்க அதுல 1/4 தான் இது அப்படிங்கிறார். காற்பங்கன் அப்படிங்கிறது சந்தோபிதானான் நேதி சேத் ந ததா சேதோ அர்ப்பணா நிகமா ததாகி தர்சனம். இதற்கு முந்தைய வாக்கியத்தில் செய்யுளின் தலையை சொல்லுகிறது. ஆனால் இங்கு பேசப்படுவது பரமாத்மாவல்ல எனில் அல்ல. ஏனெனில் அவ்வாக்கியத்தில் அச்செய்யுள் பரமாத்மாவை காயத்ரி வடிவில் உபாசித்தல் தகும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அதற்கேற்ப 4 அடிகள் கொண்ட காயத்ரி விரிவில் காணப்படுவதால் என்ன பண்றான்னாக்க, பரமாத்மா ஒளிமிழ்ந்தவர், பரமாத்மா காயத்ரி வடிவானவர். அப்படியானாக்க காயத்ரி வடிவானவனாக்க இப்ப என்னன்னாக்க 2 ப்ரூவ் பண்ணணும். நீங்க பரமாத்மா ஒளிமிழ்ந்தவன்னு ஒத்துக்கணும், பரமாத்மா காயத்ரி வடிவானன்னு சொல்லணும். அப்படி சொல்றச்சே 2 அப்ஜெக்ஷன் வருது. நீ சொல்றது உலகத்து ஒளின்னு சொல்றேக்க, உலகத்துல இருக்கிற ஒளியை சொல்ற, அதனால அது ஒத்துக்க முடியாது. இன்னொன்று காயத்ரி வடிவை சொல்ற, காயத்ரிக்கு 3 அடி தான் உண்டு, 4 அடின்னு சொல்ற. ஆக மொத்தம் பரமாத்மா இல்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட். புரியுறதா பாலாஜி? ரெண்டு காசஸ். ஒண்ணு பரமாத்மா ஒளி வடிவானவன், அந்த ஒளி இருக்கே இங்க இருக்கிற எல்லா ஒளியோட மேம்படுத்த ஒளி, இந்த உலகத்துல இந்த ஒளி கால் பங்கு. இன்னொன்னு பரமாத்மா காயத்ரியால் உபாசிக்கப்படுகிறான், அது காயத்ரியே பரமாத்மா அப்படின்னு சொல்றச்சே இது 1 பங்கு, மற்றது 3 பங்குன்னு சொன்னோம்னாக்க அப்ப காயத்ரி ஆனது 4 அடி இருக்கணும் இல்லையோ? காயத்ரி வழக்கம் 3 அடி தானே இருக்கும். நீ சொல்றது பரமாத்மா பிரம்மம் இல்லை அப்படின்னு ஆர்கியூமெண்ட். புரியுறதா? பூதாதி பாத உபதேசோ உபபத்தே செய்வம். பஞ்சபூதங்கள், உலகு, உடல், இதயம், இந்த 4ம் காயத்ரிக்கு 4 பாதங்கள் எனப்படுவதால் காயத்ரிக்கு எடுத்துனாக்க என்ன பண்ணாக்க எல்லாத்தையும் திருஷ்டி விதின்னு சொன்னேன் இல்லையா? காயத்ரி அப்படி இப்படி இன்சிஸ்ட் பண்றாங்க. பஞ்சபூதங்கள் அது உலகத்துக்கு வைட்டல் திங்ஸ்.
இந்த உலகம், உடல், இதயம், இந்த நான்கும் காயத்ரி 4 பாதங்கள் எனப்படுவதாலும் உபதேச பேதான்னேதி சேன்ன உபயன் அஸ்மின் அப்ய விரோதாத், இவ்வாறு சொல்லுதல் பரமதம் முக்கால் இவ்வுலகள் யாவும் கால் பங்கு என்னும் கொள்கைக்கு மாறுபடுகிறது எனில் அல்ல. இரண்டிற்கு வேறுபாடு இல்லை. இப்ப திருப்பி சொல்றேன் கேட்டு. பரமாத்மா ஒளியா இருக்கான், காயத்ரி வடிவில் இருக்கான். இவா என்ன சொல்றா? ஒளி வடிவெல்லாம் இல்லை, கண்ணி தெரிவிட அக்னி இந்த மாதிரி ஒளிதான். காயத்ரி வடிவில் இருக்கான், அதுவும் இல்லை. ஏன்னா காயத்ரிங்கிறது 4 பாதத்தோட இருக்கணும், இதுல 3 பாதத்தோட இருக்கணும், இதுல 4 பாதம் சொல்லியிருக்கு. ஆகவே நீ சொல்றது அது இல்லை, அது இல்லை அப்படிங்கிற இக்கருப்பொருள் ஏற்படும் ஐயம். இங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும் ஒளி என்பது நன்கு அறியப்பட்ட தீயால் தோன்றும் ஒளியா அல்லது ஒளிப்பண்டங்களின் காரணம் எனப்படும் பிரம்மமா என்பது. ஆக மொத்தம் ஒளிக்கெல்லாம் காரணமா ஒன்று இருக்கு இல்லையா, அதான் பிரம்மமா, இல்லை இந்த வெளி நம்ம தீயத்தான் நெருப்பு தான் சொல்றதா அப்படின்னு. இதற்கு ஏனையோர் கூறும் விளக்கம், இங்கு ஒளி எனப்படுவது பிரம்மம் அல்ல. ஏனெனில் மேலான இவ்வொளி ஜீவர்களின் உடலின் வயிற்றுவரையும் தீயாகவே கொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன பேரு? வைஸ்வானரன், ஜாடராகினி. ஜாடரம்னாக்க வயிறு, அதுல ஜாடரத்தில் இருக்கக்கூடிய அக்னி ஜாடராகினி, அதுக்கு வைஸ்வானரன் அப்படின்னு பேரு, கொல்லப்படுகிறது. 2 இச்செயலமைப்பு காயத்ரி வடிவு, அதுவே பிரம்மம் என கொண்டு உபாசிக்கப்பட வேண்டும் என்பது தவறு. ஏனெனில் காயத்ரிக்கு 3 அடிகளே வரையறை, ஆகிய இது 4 அடிகள் கொண்டிருக்கிறது. ஆகவே நீ சொல்ற பிரம்மம் இது இல்லை. 2 ரீசன். ஒரு ரீசன், நீ ஒளி அக்னின்னு சொன்னேன்னாக்க, ஒளி அக்னின்னு சொல்லினாக்க இது வயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றது, ஆகவே அது பிரம்மம் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இது காயத்ரி அதனால பிரம்மம் சொன்னேன்னாக்க அதுவும் இல்லை. ஏன்னா காயத்ரிக்கு 3 அடி தான் உண்டு, இதுல 4 அடி இருக்கு, அதனால இது அதுவும் இல்லை அப்படிங்கிற இம்மறுப்புக்கு ராமானுஜர் விளக்கம். இதற்கு முந்தைய வாக்கியத்தில் இவ்வுலகு காற்பங்கு, ஒளியே நிரம்பிய பரமதம் 3/4 பங்கு என தெளிவாக கூறப்பட்டிருப்பதாலும் இங்குள்ள ஒளியும் அங்குள்ள ஒளியும் ஒன்றே என்பதாலும் இவ்வொளி எங்கும் நிறைந்த பிரம்மத்தையே அறுதிடுகிறது. அதனாலதான் சொன்னேன், நான் மாத்துல திருவாரூரத்தை வச்சிருக்க பெருமாளும் பரமத்துல பெருமாளும் 2 ஒண்ணுதான். ஏன்னா நம்மளால பரமதமே இந்த பெருமாள் பார்க்க முடியாது, அங்க போய் நம்ம விரும்பின கைக்கு செய்ய முடியாது. நம்பாத்து பெருமாளுக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம கைங்கரியம் பண்ண முடியும். நம்ம நோக்கம் பெருமாள் கைங்கரியம் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? இப்ப நான் இருக்கேன், இந்த இங்க கோவில், பெரிய கோவில் இருக்கு, நான் இந்த கைங்கரியம் பண்றேன், ஒத்துக்குவாங்களா? முடியாது. அதுக்காக என்ன பண்றேன்னாக்க, நான் எனக்கு ஒரு பெருமாள், அந்த யாரெல்லாம் எந்தெந்த மாதிரி உருவத்துல வழிபட்டாலும் அவள் அங்க நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இவன் இங்கேயே இருக்கான். இதே பெருமாளுக்கு தன்னாலான எல்லா கைங்கரியத்தை நான் பண்றேன், ஆகவே இவனே பிரம்மம் அப்படின்னு நம்ம பண்றோம். இங்குள்ள ஒளியும் அங்குள்ள ஒளியும் ஒன்றே என்பதாலும் இவ்வொளி எங்கும் நிறைந்த பிரம்மத்தையே அறுதியிடுகிறது. மேலும் கீதையிலும் கண்ணன் நான் பிராணிகளும் உடனேன் வைஸ்வானரன் என்று கூறான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் அப்படின்னு எல்லா உலகங்கள் எல்லா பிராணிகளுக்குள்ளேயும் வைஸ்வானராக உறைந்து அவர் உணவை செரிக்க செய்கிறேன். இப்போ ஒருத்தன் உயிரோடு இருக்குன்னா என்ன வேணும்? ரோட்டி கப்படா மக்கான், முதல்ல உணவு வேணும். உணவா இருந்துட்டா போதுமா? அந்த உணவு செரிச்சு உடலாகணும். அந்த செரிக்கிறதுக்கு பிராணவாயு வேணும். ஆக வயத்துல சூடு இருந்தா தான் மூச்சு வரும், இருந்தா தான் செரிக்கும், உடம்பு டெவலப் ஆகும். அதனால்தான் இறந்து போனா உடம்பு சின்னிட்டு போறது. ஏன்னா இந்த இது இருக்க மாட்டேங்குது, வைஸ்வானர் இருக்கிறது இல்லை. அதனால்தான் பிராணி வைஸ்வானன் கூறுகிறான். இங்கு வைஸ்வானர் என்பது விஸ்வான் உலகங்கள் யாவற்றையும் நரன் நடத்தி செல்வான் என்றும் பிராணி வயிற்று உரையும் தீ என்று புறப்படும். அப்ப வைஸ்வானன் கிளியரா சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க, ஆமாப்பா வைஸ்வானன் சொன்னாக்க, இப்போ இங்க திருப்பதியில இருக்கான், அவர் பேர் சீனிவாசன் பேரு, அடியன் பேர் சீனிவாசன், நான் அவரை ஒன்னாயிடுமா? அப்போ வயத்துக்குள்ள இருக்கு தீக்கு வைஸ்வான் பேர் வச்சாக்க ஏன் வச்சான்? ஆனா இங்க சொல்ற வைஸ்வானருங்கிறது இங்க அப்பா இதுதான் வயத்துக்குள்ள இருக்கான்னு சொன்னாக்க அந்த தீன் அர்த்தமாகுமா? ஆகாது. இந்த இடத்துல வைஸ்வானருங்கிறதுக்கு அர்த்தம் என்னாக்க விஸ்வம் நராக். வைஸ்வானம் விஸ்வம், விஸ்வம்னா உலகத்தை, நராக் நடத்தி செல்பவன் அப்படின்னாக்க வைஸ்வானரன்னு பேரு. அதனால இவனுக்கு எவன் உலகத்தை நடத்தி செல்றானோ, உலக வயதுல இதா நடத்தி செல்றது இல்லை இல்லையா? பேர் வேணா வச்சிருக்கலாமே தவிர்த்து அந்த பேர் அது அவனுக்கு இதுக்கு அந்த செயலோட பொருந்தலையே. அது மட்டும் இல்லாம இந்த உபநிஷத்துல இந்த போகன் எடுத்திருக்கீங்க,
இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லிட்டே வருது. அப்போ அது நடுவில் ஒரே ஒரு இது லேசாக சரிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீ எப்படி இல்லைன்னு சொல்றே, அது தப்பு அப்படிங்கிற. காயத்ரி பொதுவாக 8 எழுத்துடன் 3 அடி கொண்டு மொத்தம் 24 எழுத்துக்களை கொண்டிருக்கும். ஆயினும் 6 எழுத்து கொண்ட 4 அடி கொண்ட காயத்ரியும் வேதத்தின் பிற்பகுதியில் காணப்படுகிறது. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நமக்கு இப்போ வெண்பான் இருக்கு பாருங்க, வெண்பா வந்து இருக்குது சிம்பிள், ஆனா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கு அந்த தலையெல்லாம் வரணும், வெண்சீர் வெண்டலையை தான் வரணும், மேலே வரணும், அதான் ப்ராப்ளம் இருக்கு. ஓரடி முக்கால் குரல் வெண்பாவே, ஈரடி முக்கால் சிந்தியல் வெண்பா, முகுடி முக்கால் நேரிசை வெண்பா, பலருடைய முக்கால் பகுருடை வெண்பா, பகுருடை மிக்கது கலி வெண்பாவேன்னு சூத்திரம் இருக்கு. அப்போ இவ்வளவு தூரம் வேணும்னாக்க இப்போ அதே மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி காயத்ரி 24 எழுத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே தவிர்த்து இத்தனை அடி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வாஸ்தவம் மற்றதெல்லாம் 3 into 8 இருக்கு. ஆனால் 6 into 4 இருக்கே. அது என்ன சொல்றான், ஏன் 6 into 4 சொல்றான்னாக்க இந்த உலகம் எல்லா உலகம் சேர்த்தாலும் இவ்வளவு உலகத்தை பூரா எடுத்துட்டாலும் இந்த உலகத்துக்கு எல்லாம் இருக்கிறது 1/4 பங்கு, மீதி 3/4 பங்கு பிரம்மம். அவ்வளோ பெருசு. நமக்கு வித்தியாசமா தெரியறதுக்காக நம்ம ஒரு கேலக்சி இருக்கோம். திரும்ப எத்தனையோ கேலக்சிஸ் இருக்கு. எல்லா கேலக்சியும் ஒன்னா சேர்த்துக்கணும். சேர்த்தாக்க அதெல்லாம் வந்து ஒரு 1/4 பங்கு தான் இருக்கும். பிரம்மாண்டம் பண்ணா என்னுடைய ஏகாம்சேன அப்படின்னு சொல்ல இதுல நான் விஷ்டபியாகம் ஏகாம்சேனங்கிறதுல பெருமாள். அந்த மாதிரி இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் அதனுடைய ஒரு சிறு பகுதியாலே தாங்குகிறேன் அப்படின்னு பண்ணணும்னாக்க அப்ப இதெல்லாம் சேர்த்து சின்னது ஒரு பங்கு தான். அது இதை போல 3 பங்கு. திருப்பாதூர்த்த உதய புருஷா அப்படின்னு வருது இல்லையா, திருப்பாதூர்த்தம் அப்படின்னு இதை போல 3 பங்கு அது. ஆக இது 1/4 அது 3/4. உனக்கு விளக்கத்துக்காக நம்ம உலகத்தை அளக்க முடியுமா, எவ்வளவுலாம் கேலக்சி இருக்கு எவ்வளவு இருக்குன்ட்டு இது அளந்து போட்டிருந்தாக்க இதை போல 3 பங்கு நம்ம அதை ஈஸியா அரைவாயிடும். ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. இது இருக்கு இல்லையா, எவ்வளவு பெருசு பார்த்துக்கோ. இதை போல அது மீதி 3 பங்கு இருக்குனாக்க எவ்வளவு பெருசு தெரியும். நம்ம எப்படி ஆனந்தத்துல வழியில பார்த்தோம் இல்லையா, பிரம்மாவுடைய ஆனந்தத்தை ஒரு அழகா வச்சுக்கிட்டு திருப்பி ட்ரை பண்ணி முடியாம போச்சோ, ஏதோ வாச்சோ நிவர்த்தத்தேன்னு அந்த மாதிரி இதையும் அளக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாஸ்ட்னஸுக்காக சொல்லிருக்காரு. அதே மாதிரி ஒளினாக்க நமக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியுது ஒளின்னு. இந்த ஒளி வச்சிருக்காங்க, இந்த ஒளிக்கெல்லாம் மேம்பான ஒளி. இந்த ஒளிக்கெல்லாம் எது ஒளி கொடுக்குறதோ அது அந்த ஒளி. 4 அடி கொண்ட காயத்ரி வேதத்தின் பிற்பகுதியில் காணப்படுகிறது. இங்கு உலகுகள் 1/4 பங்கு, ஒளி உலகு 3/4 பங்கு என 4 பாதங்கள் காட்டப்படுவதற்கு ஏற்ப 4 கொண்ட காயத்ரி பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாதம் அடி. இக்களத்தால் அறியப்படும் கோட்பாடு. இக்களத்தால் யாவற்றிற்கு மேலானதாயும் யாவற்றுக்குள்ளும் முறைவதாயும் உள்ள ஒளி தீ பிரம்மமே. அது 4 அடிகள் கொண்ட காயத்ரியாகவும் உருவகப்படுத்தி உபாசிக்கப்படும் என்று அறியப்படுகிறது. ஏன்னா முதல்ல காந்தக ஆரம்பிக்கச்சு என்ன சொல்றாங்கனாக்க ஓமித் ஏகாட்சரம் ஓமித்யேவ உத்கீதம் ஓமித்யேவ உபாசித்த, அதாவது உத்கீதத்தை ஓமாக நினைத்துக் கொண்டு உபாசனம் பண்ணவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஒரு பொருளை மனசு நினைச்சுட்டு அதை விட உபாசனம் பண்றது அப்படிங்கிறது நல்ல வழிவகுக்கும். நம்ம என்ன பண்ணோம், எல்லா காயத்ரிகளும் ஒவ்வொரு தேவதையோடு கனெக்டடு. கருட காயத்ரி இருக்கு, ருத்ர காயத்ரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த காயத்ரி எல்லாம் வந்து தெய்வத்தோட கனெக்டா இருக்கு. உபாசனம் பண்ற சௌரியமா இருக்கு. அதனால அந்த உபாசனம் பண்ற காயத்ரி பண்றதுனால இது வந்து 24 எழுத்தோட இருக்கு, ஆனா 4 அடியோடு இருக்கு. சிக்னிபிகண்டா எதுக்காக இருக்குன்னாக்க அது 3 பங்கு நீ 1 பங்கு அப்படிங்கிறதுக்காக இருக்கு. ஆகவே இதை சொல்லப்படுறது இந்த ஒளியும் இந்த காயத்ரியும் பிரம்மந்தான், ஆனால் நீ சொல்ற மாதிரி வேறு இல்லை அப்படின்னு முடியுது. புரியுறதா? சந்தேகங்கள்? சொல்லுங்க. இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை நம்ம பேசிக்கா படிச்சுட்டு பேசிக்கா நம்ம படிக்கல. நம்ம நேர ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறோம், நம்ம கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கோம். நமக்கு எதாவது தெரிய மாட்டேங்கிறது. அதனாலதான். அதனால காயத்ரியும் தெய்வ உபாசனையும் ஒன்றும். ஏன்னா நம்ம பிரம்மோதேசம் மட்டும் காயத்ரி தான் சொல்லி கொடுக்குறோம் நமக்கு. ஒரே சொல்லுங்கம்மா. இங்க திடீர்னு காயத்ரி எதுக்கு வருது?
காயத்ரி எதுக்கு வருது? ஏன்னா அந்த ஒளிங்கிறது சூரியனை உபாசிக்கிறோங்கிறதால காயத்ரியை கொண்டு வரமா இல்ல எதுக்காக காயத்ரிங்கிறது இங்க வருது Right. தெரியலையே. பிரம்மோபதேசம் என்னன்னு தெரியுமா? பிரம்மோபதேசம் பண்றா இல்லையா, உபநயனம் பண்றா ஆமா இல்லையா, ஆமா. என்னது அது? ம். என்னது தெரியுமா? அப்பா மாணவ- வந்து சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. பிரம்மத்தை உபாசனம் பண்றது தயார்படுத்துறது தான், அதான் பிரம்ம மாணவனாக்கல். உபாசனம். ஆமா. எப்படி உபாசனம் பண்றோம்? இந்த காயத்ரி மந்திரத்தை தான் அது அப்பா அம்மா அந்த பையன் 3 பேரும் பட்டை போட்டு மூடிட்டு அவன் காதுல சொல்றான் காயத்ரி மந்திரத்தை. அப்புறம் நம்ம நாளைக்கு இந்த மந்திரம் சொல்றது இந்த கண்டிஷன்ல நீ ஃபாலோ பண்ணணும். நீ காலப்புறம் டே டைம்ல தூங்கப்படாது, சூரியன் முடிச்சு இருக்குது, நீ தூங்கப்படாது மாடம் அப்படிங்கிறான். அவன் அம்மி மேல உட்கார வச்சுட்டு 7 வயசுல பையனுக்கு புனல் போடணும். 7 வயசுல புனல் பற்றி இது மட்டும் பையனுக்கு எச்சல் துப்பெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஒன்று சொல்றேன், பாடம் பாடம், ஆமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பண்றேன்னு ஒத்துக்கிறான் பையன். சொல்ல போனாக்க 7 வயசுல தான் அவனுக்கு கௌபீனம் கட்டி சொல்லித்தரான். இனிமே கௌபீனம் எல்லாம் இருக்கப்படாது, நீ ஒத்துக்கிறேங்கிறான். அந்த மாதிரி பையனை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு ஸ்கூலுக்கு குருகுலத்துக்கு அனுப்புறான். ஆக காயத்ரி அப்படிங்கிறது பிரம்ம உபாசனத்தோட 2 கலந்தது. அதுக்கு முதல்ல என்ன பண்றோம், நமக்கு தெரியக்கூடிய சக்தியினுடைய இன்ஃபைனைட் எனர்ஜி இருக்கக்கூடிய யாரு? சூரியன். இந்த சூரியனை வச்சா சூரியன் உலகுக்கு ஒளி தரக்கூடிய சூரியனுக்கு ஒளி தரக்கூடியவன் எவனோ அவன் என்னுடைய புத்தியை விசாலப்படுத்தட்டும். ஏன்னா எனக்கு மற்ற ஒளி தெரியாது, நீ தெரிஞ்ச பெரிய ஒளி சூரியன் தான், நான் அவனை பிடிச்சுக்கிறேன். அவன் மூலமாக அந்த பிரம்ம ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளி நமக்கு கிடைக்கும். எனக்கு எது தெரியறதோ ஒரு சின்ன ட்ரேஸ் கிடைக்கிறது பாருங்க, ஒரு ஸ்பை துப்பறிவுல ஏதாவது ஒரு கைரேகை இல்லையா ஒரு முடி கிடைச்சிருக்கும், ஒரு நகம் கிடைச்சிருக்கும், அதை வச்சு அதை இல்லையா, அந்த மாதிரி எனக்கு தெரியக்கூடிய பெரிய ஒளி இதுதான், பிரம்மம் இதுதான். இந்த பிரம்மத்தை வச்சுக்கிண்டு நான் அவனை அடைய முயற்சி பண்றேன். அதுக்காகத்தான் அவனுக்கு பிரம்மம் சரதி பிரம்மச்சாரின்னு பேரு, பிரம்மத்தை நோக்கி செல்றவன், அதனால பேரு. அதனால காயத்ரியும் ஒளியும் பிரம்மமும் இன்னொன்று வழிகாட்டியா இருக்கு. பின்னாலேயே பார்க்க போறோம். இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா, இந்த சூரிய ஒளிங்கிறது யாரு தம் முயற்சியினால பரமத்தை அடையணும் முயற்சி பண்றாளோ, வசுக்கள்னு பேர் சில பேர், வசு ருத்ர ஆதித்யன்னு சொல்லுவான். அவளுக்கு இந்த சூரியன் ஒளி இருக்கே இதுவே தேன் மது, அவளுக்கு இனிமையாக அருந்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு வேற சொல்றான். ஆகவே தெரியாத ஒன்று அடையறதுக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சுக்கிண்டு அது மூலமா அதை அடைய முயற்சி பண்ணும். புரியுறதா? சொல்லுங்க. புரியுது சுவாமி. வேற டவுட்? மலைச்சாமி ஏதோ கேட்டார் போல் இருக்க. இல்ல சார், தவறுதலா மியூட் ஆயிருச்சு. ரைட், நீங்க எதுவும் கேட்டீங்க? நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. இல்ல டவுட் கேட்கற அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. சரி, இப்ப இது மட்டும் சொன்னதுக்கு மனசுல வாங்கிக்கிட்டீங்களா? புரியுறதா? இதுல சந்தேகம் இருக்கா? இது அப்புறம் அனலைஸ் பண்றது மட்டும் அப்புறம் இருக்கட்டும். இப்ப இது மட்டும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா, டவுட் இருக்கா? ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமான இடம் அதுக்காக தான் கேட்கிறேன் நான். இப்ப என்கிட்ட இல்லைங்க சாமி. ரைட், வெரி குட். சரி, உங்களுக்கு வேற பாலாஜி? சாரி சாமி, சொல்லுங்கம்மா. சோ பிரம்மத்தை அடைய சூரிய ஒளியும் காயத்ரி இதெல்லாம் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஒரு வழி, ஒரு பாத். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த காயத்ரிங்கிற அந்த 4 அடிகள், 3 அடி 4 அடி அப்படின்னு சொல்றோம். எது 3 அடி? 24 அது புரிஞ்சிடுது. காயத்ரிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம், எல்லா காயத்ரியும் இருக்கு, அதுக்கு 24 பதங்கள் இருக்கும் அப்படின்னு அது சொல்லிட்டீங்க. பின்னாடி இதுல 4ங்கிறது எது 3 அடியா இருந்தது, இத 4 அடி பின்னாடி 4 அடியில் இந்த காயத்ரியும் உருவகப்படுத்தி உபாசிக்கப்படும் அப்படின்னு அந்த கடைசி லைன்ல வருது. ஆமா, அது எது 4 அடி? ஆமா, அதாவது காயத்ரிங்கிறதுக்கு வேத இலக்கணப்படி காயத்ரிங்கிற சந்தஸுக்கு 24 எழுத்து இருக்கணும்.
அது 2 வகையில இருக்கு. மெஜாரிட்டி ஒரு லைனுக்கு 8 எழுத்தும் 3 லைனும் ஆக மொத்தம் 24 இருக்கு. ஆனா இந்த இடத்துல சொல்லக்கூடியது ஒரு லைனுக்கு 6 எழுத்தும் 4 அடியும் கொண்டிருக்கு. உடனே என்ன சொல்றாங்க, காயத்ரி இல்லை இது. இல்ல எந்த இடத்துல சொல்லியிருக்கு? உபநிஷத்துல இந்த இடத்துல லைன்ல சொல்லியிருக்கா அந்த மாதிரி? ஆமா, உபநிஷத்துல அதை சொல்றேன். உபநிஷத்துல நீ சொல்றியா அது தப்பு, ஏன்னா இது காயத்ரி இல்ல, ஏன்னா இது 4 அடி இருக்கு அப்படின்னு. அப்படி சொல்றது தப்புப்பா. இதே மாதிரி வேதத்துல சில இடங்கள்ல 4 அடி கொண்ட காயத்ரியும் இருக்கு, 4 அடி கொண்ட காயத்ரியும் இருக்கு. அதனால நீ இதை 4 அடி கொண்டதை காயத்ரியை எடுத்துக்கலாம். நீ இதை காயத்ரி இல்லைன்னு சொல்ற தப்பு. 24 எழுத்து தான் முக்கியமே தவிர்த்து அது இத்தனை அடிங்கிறது முக்கியம் இல்லை. உதாரணமாக பகுரடை வெண்பான்னு ஒன்று இருக்கு தமிழ்ல. அது எத்தனை அடி வேணா போகலாம். நம்முடைய சிறிய திருமடல், பெரிய திருமடல் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பகுரடை வெண்பா. ஆசிரியப்பா இல்லை, 2 பகுரடை வெண்பா. திருவள்ளுவூற்று இருக்கு இல்லையா, திருவாசிரியம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆசிரியப்பா. ஸோ இந்த 2க்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா நார்மலா வெண்பாவுக்கு 4 அடிக்கு மேல போகாது, சில சமயம் 5 அடி உள்ள இருக்கலாம். அதுக்கு மேல போச்ச கலிவெண்பா, சாரி, அதெல்லாம் கலிவெண்பா. இந்த சிறிய திருமடல், பெரிய திருமடல் இதெல்லாம் கலிவெண்பா. ஆக இல்ல இது இந்த மாதிரி இருக்காது, கலிவெண்பா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழை பத்தி அது கிளீனா இருக்கு. ஏன்னா அதுக்கு வெண்சீர் வெண்டலை ஒரு 2 சீர் சேர்றச்சே அது வெண்பா சீர் சேருக்குன்னா அது வெண்பா தான் சொல்ல முடியாது, அது ஆசிரியச்சா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன். இது கொஞ்சம் டெக்னிக்கல் பாயிண்ட். அதே மாதிரி இங்க என்ன பண்றேன்னா, அது காயத்ரினாக்க 24 எழுத்து இருக்கும். அது 3 எழுத்து இருக்கலாம், 3 படி இருக்கலாம், இல்ல 4 அடி இருக்கலாம். எப்படி சொன்னாலும் அதனுடைய எஃபெக்ட் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியணும். நீ அது 3 அடி 4 அடி இருக்கு, அதனால காயத்ரி இல்லை, அது உபாசிக்க தக்கது இல்லைன்னு சொல்லாரு. ஒளினாக்க அது வெளியில் இருக்கிற ஒளி இல்லை, உன் வயத்துக்குள்ள இருக்கிற ஒளின்னு சொல்லிட்டேன், ஆகவே அது பருவம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2மே வயத்துக்குள்ள இருந்து நான் தான் சரிக்கிறேன் இன்னும் பகவத்கீதையில கண்ணனே சொல்லிருக்கான். அதனால அது பரமாத்மாவுக்கு தப்பு இல்லை. ஆனால் 4 அடி இருக்குனாக்க இந்த மாதிரி காயத்ரியும் இருக்கு. ஸோ காயத்ரிங்கிறது எப்படி பிரம்மத்தோட அசோசியேட்டடோ அதே மாதிரி இந்த வயற்றில் உள்ள ஒளியும் பிரம்மத்தோட அசோசியேட்டட். ஆகவே நீ இந்த மாதிரி உபாசிக்கலாம், அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தை காட்டக்கூடிய ஒரு வழி, அதாவது ஒரு இடம் போறோம், ஒரு 4 பாதை பெரியதுனாக்க ஒரு பாதை, இந்த பாதை பிரம்மத்துக்கு போறதுன்னு சொன்னோம்னாக்க அது காட்டுற வழி பார்த்தா அது தெரியலையே அது மாதிரி அப்படின்னு சொல்லாது. அது வழி, அது பிடிச்சுட்டே போ, வழி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதா? புரியுது சுவாமி, புரியுது. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கு. அந்த அடுத்த அதிகாரம் கொஞ்சம் குழப்பலாதான் இருக்கு. ஏன்னாக்க இந்த 2 கட்டா மாதிரி இருக்கும். இது மட்டும் பார்த்துனது மாதிரி இல்லாம இந்த 2 அதிகாரம், இதுக்கு அடுத்து இந்திர பிராணாதிகாரம்னு ஒண்ணு வருது. அதுவும் கொஞ்சம் 2 கட்டா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதனுடைய எஃபெக்ட் என்ன, இப்ப பார்த்தோம் பாருங்க, இதே வைஸ்வானரம், இந்த திருப்பி வைஸ்வானர் அதிகாரம் தனியாக ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒளி பார்த்தோம் இருக்கா, அதுக்கு பின்னால் தீபதிகாரம்னு ஒன்று இருக்கு. இதையே இது ஒரு ஆங்கிள் கேட்கறான், இன்னொரு ஆங்கிள் அப்ஜெக்ட் பண்றாங்க. இது அது என்கவுண்டர் பண்றாரு அடுத்து வரக்கூடிய அதிகாரணங்கள்ட்ட. அதனால முதல்ல என்ன பண்றான், சரி சொல்லி பார்ப்போம், இது கேட்டா செய்து விட்டுடுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனா அப்படி இல்லை. அது போக போக திருப்பி தோண்டி பார்த்து அதுல இது இல்லாம இருக்கா அது இல்லாம இருக்கான்னு பார்த்து கடைசியில் ஃபைனல் நிறுவனம் எப்படி இருக்குனாக்க, யாருக்காவது உடம்புல ஒரு பெரிய வியாதி வந்துருந்துனாக்க, ஒரு ஆபரேஷன் பண்ணாருனாக்க அதை கம்ப்ளீட்டா தோண்டி பார்த்து கட்டியில அது அதுல ஒண்ணு அது அதனுடைய வேறு வகைராக்கள் எதுவுமே இல்லாம இருக்கா அப்படின்னு எடுத்து போடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் பாருன்னு சொல்றாங்க. புரியுதா? நீங்க ஒரு காரியம் பண்ணணும், கொஞ்சம் இதை நல்லா படிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல வச்சு நிறைய சந்தேகங்களோட வரணும். அது பண்ணாதான் தெரியும், சொல்ல முடியும். புரியுதா? எனக்கு ஐ டவுட் படிக்கலாம்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. கொஞ்சம் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க போல, நீங்க படிக்கலாம் சந்தேகமா இருக்கு எனக்கு. நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏன்னா சரிதான் தலையாட்டிட்டோம்னா தலையாட்டிட்டு போயிடலாம், அது இது கதை படிக்கலாம் படிச்சுட்டு போயிடலாம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். உங்க லைஃப்ல நிச்சயமா இதனோட முடிவுல உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். லைஃப்ல பர்சனல் லைஃப்ல எஃபெக்டிவா இருக்கும். அதனால இதை கொஞ்சம் இதா பண்ணுங்க, சிரமப்பட்டு படிச்சீங்கன்னாக்க நல்லதா இருக்கும். சரியா? ஓகே சார்.
ஆழ்வார் பெருமானார் ஜீயத்துள்ளே சரணம் ஆச்சாரியர்களே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே எஸ்துதி சூத்ராணம் அந்தர்ஜரம் அசீசமது. பாலாஜி சுவாமி கேட்டீங்களா? current போயிட்டு சுவாமி